அசோக் நகர் பள்ளி சர்ச்சை அது தொடர்பாக தான் நம்ம இன்னைக்கு பேச போறோங்க. அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய பெண்கள் பள்ளியில மேல்நிலை பள்ளியில போய் ஒரு பூமர் அங்கிள் தான் சொன்னா. அவர் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. பூமர் அங்கிள் கூட இல்ல, அது பூமர் பையன். பூமர் அந்த சாரிங்க, வேற ஏதாவது உங்க காதுல விழுந்துச்சிட கூடாது. பூமர்னு இப்ப இந்த 2K கிட்ஸ் சொல்றாங்களே பூமர் அங்கிள் அப்படின்னு, அந்தக்காக நான் சொன்னேன். எதுவும் அந்த மாதிரி பேசக்கூடியவர்ல உங்களுக்கு தெரியும். பூமர் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இந்த சரி ஓகே விட்டுருவாங்க. ரொம்ப கிரிஞ்சா, கேவலமா, காமெடியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அபத்தங்களை அள்ளி இறைக்கக்கூடிய ஒரு கூட்டம். சரியா? பழமைவாதத்தை பேசக்கூடிய கூட்டம், மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய கூட்டம். அப்படி ஒரு பூமர் போய் என்ன பண்ணிருக்கிறாப்ல, அசோக் நகர் பள்ளியில மாணவிகள் மத்தியில முற்பிறவி, அடுத்த பிறவி, பழைய பிறவி, வரக்கூடிய பிறவி, வந்த பிறவிலாம் கதையை விட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்தி, குருகுலம் தான் சிறந்ததுன்னு சொல்லி, பிரிட்டிஷ்காரன் தான் எல்லாத்தையும் அழிச்சுட்டான்னு சொல்லி, மந்திரம் சொன்னா மழை பெய்யும், மந்திரம் சொன்னா அக்னி வரும்னா நிறைய கதைன்னு வைங்க. நமக்கு ஒரு கட்டத்துல பயமாயிடுச்சு. டேய், இது என்னடா, இது ஏதாவது ஆர்எஸ்எஸ் ஷாக்காவா, என்னடா நீ பள்ளிக்கூடத்தான் பேசுறியா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் வந்தது நம்ம பார்த்தோம். இணையத்தில் பெரியாரிய சிந்தனையாளர்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். கொதித்தெழுந்து பள்ளி கல்வித்துறையை நோக்கி கேள்விகளை அடுக்கடுக்காக சரம் சரமாக தொடுத்தார்கள். நேத்திலேருந்து பார்த்தோம். இன்னைக்கு காலையில அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி களத்திற்கு நேரில் சென்று விட்டார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேர்ல போய் அந்த மாணவிகளிடம் அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதை விட முக்கியம், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பூமரை கூப்பிட்டது யாரு? இந்த பூமரை இங்க பேச விட்டது யாரு? யாராக இருந்தாலும் அவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று இப்ப எச்சரித்திருக்கிறார். அந்த செய்தியை பார்த்த உடனே நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். அதை பத்தி தான் நாம விரிவாக பேச இருக்கிறோம். பள்ளி கல்வித்துறையில் என்ன நடக்கிறது, யார் இந்த பூமரு, இந்த பூமரை கூப்பிட்டது யாரு, இதன் பின்னால் நடப்பது என்ன உள்ளிட்ட எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. மகாவிஷ்ணு அப்படின்னு இந்த பூமருக்கு பேருங்க, இந்த பையனுக்கு. சரியா? இந்த பையன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறான். பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றான்னா, தன்னை ஒரு அவதாரமா தான் அவன் ஃபீல் பண்றான். தான் அவதாரங்கிற அளவுக்கு தான் அவன் பேசியிருக்கிறான். அதாவது குடுகுடுப்பக்காரன் சொன்னா, உனக்கு அந்த அவதாரங்களில் ஒன்று பிறக்குங்கிற மாதிரி சொன்னா, அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரைட், சரி, பரவாயில்ல. நரேந்திர தாமோதர தாஸ் தன்னை ஒரு அவதாரமாக உணர்கிறார். யார் யாரோ உணர்கிறார்கள் இல்லையா? இப்போ ஒரு அம்மா, திடீர்னு ஒரு அம்மா இந்த இதுல ஃபேமஸ் ஆச்சு, ஒரு லேடி. அந்த லேடி பேர் என்ன? ஐயோ, பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லைங்க. இந்த சொல்வதெல்லாம் உண்மையில ஒரு லேடி ஃபேமஸ் ஆச்சுங்க. அந்த லேடி இப்போ தன்னை சாமி அப்படின்னு சொல்லுது. இப்படி ஆளுக்கு சொல்றாங்க. ஏன்னா இருக்கிறதுலே எளிதான வேலை தன்னை அவதாரம் சொல்லிக்கிறது, சாமின்னு சொல்லிக்கிறது. அதை விட ரொம்ப நல்ல காஸ்ட்லியா அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வேலை இல்லையா? அதனால இந்த பையனும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்ந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் பேசிட்டு இருக்கான். அந்த அடிப்படையில் நேற்று பள்ளிக்கூடத்துல போய் பேசுறான். பேசுறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அது நேத்து ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு. அதனால அந்த வீடியோ காட்ட போறது இல்ல. அதுல இருந்து சில கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அவன் என்ன சொல்றான், ஏராளமான குருகுலங்கள் இந்தியாவில் இருந்தன. அந்த குருகுலங்களை எல்லாம் யார் அழிச்சிட்டாங்கிறான்? அந்த குருகுலங்களை எல்லாம் வெள்ளக்காரன் அழிச்சிட்டான். அந்த குருகுலங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அந்த குருகுலங்கள் எவ்வளவு அருமையானது தெரியுமா அப்படிங்கிறான். பூமரு 1923 கல்லிடைக்குறிச்சியில, நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில வாவேசு ஐயர் ஒரு குருகுலத்தை தொடங்குகிறார். அந்த குருகுலம் அதன் பிறகு சேரன் மகாதேவிக்கு மாற்றப்படுகிறது. போய் வரலாற்றை படிடா பக்கி, வரலாற்றை படி போய். சரியா? அதாவது அந்த குருகுலத்துல வாவேசு ஐயர் நடத்திய அந்த குருகுலம், அது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடத்தக்கூடிய குருகுலம். அந்த குருகுலத்துல பார்ப்பன சிறுவர்களுக்கு மட்டும் தனி பந்தி. எப்படி? காசு கொடுக்கறதெல்லாம் யாரு? இவன் எவனை சூத்தனேன்னு சொல்றானோ அவன் காசு கொடுக்குறான். ஆனா அவனுக்கு தனி சாப்பாடு, தனி இது. மத்தவன்லாம் கீழே உட்காந்து வைக்கப்படுறான், சாக்கில உட்காந்து வைக்கப்படுறான். இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யாரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடைசி நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூரார். ஓமந்தூராருடைய பையனுக்கே சூத்திரன்ட்டான். பார்ப்பனர்களுக்கு தனி பந்தி. ஓமந்தூரார் பையன் கம்ப்ளைண்ட் பண்றாரு, இப்படி நடக்குதாங்க அநியாயம் அப்படின்னு சொல்லி. அப்ப காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்ப அந்த வாவேசு ஐயர் நடத்திய அந்த குருகுலத்துக்கு காசு கொடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. தந்தை பெரியார் கையெழுத்து போட்டு காசோலை தரமாட்டேன்ட்டாரு. போடா, நீ என்ன ஏற்றத்தாழ்வு கற்பிச்சுக்கிட்டு இருக்க? நீ குருகுலம் சொன்னில தம்பி மகாவிஷ்ணு, அதுக்காக சொல்றேன். குருகுலத்துல என்ன நடந்துச்சுங்கிற வரலாறை தமிழ்நாடு எப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ.
நீங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுனா அட்டி எப்படி விழும்னு நேத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. சரியா? இப்ப என்ன பண்றாங்க, அந்த குருகுலத்துல பெரியார் கையெழுத்திட மறுத்துட்டாரு. நோ, கிளம்பு அப்படிங்கிறாரு. வாவேசு ஐயர் இந்த பஞ்சாயத்த காங்கிரஸ் கமிட்டிக்கு கொண்டு வராரு. சரியா? திரு ராஜன் அவர்களுடைய இல்லத்துல வச்சு நடக்குது. இவர் எனக்கு காசு தர மாட்டேங்கிறாருங்கிறாரு. திரு ராஜன் அவர்கள் கடிந்து கொள்கிறார் தந்தை பெரியார. காசை கொடுங்க. தந்தை பெரியார் சொல்லுகிறார், இவ்வளவு சிக்கல் நடக்குது, நான் காசு தர மாட்டேன்ட்டார். இணை செயலாளர் ஒருவருடைய கையெழுத்தின் மூலமாக ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிறாரு வாவேசு ஐயர். இது தெரிஞ்சு கோபமடைந்த தந்தை பெரியார் ஒட்டு மொத்தமா அந்த குருகுலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை நிப்பாட்டிக்கிறார். நிப்பாட்டின உடனே பெரிய பிரச்சனை வெடிக்குது. அப்பந்தான் காங்கிரஸ்குள்ள கழக குரல்கள் எழத் தொடங்குகின்றன. மற்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அது என்ன, பார்ப்பனர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கழக குரல் அப்பொழுது குருகுலத்தில் வெடிக்க தொடங்குகிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தி வருகிறார். மகாத்மா காந்திட்டு அந்த பஞ்சாயத்து போகுது. மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்ம சாப்பிடுற இடத்துல கண்டிப்பா அவங்க ஆச்சாரத்தையும் நம்ம மதிக்க வேண்டியது கடமை தானே. இதெல்லாம் மனமாற்றங்களின் மூலம் நிகழும் சட்ட திட்டங்களின் மூலமாக. கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா சொல்லி எல்லாம் மாத்த முடியாது. அவனா திருந்தனா உண்டுங்கிற மனநிலைக்கு தான் மகாத்மா காந்தியும் போனான். அப்பதான் தந்தை பெரியார், நீங்களும் வேண்டாம், உங்க கட்சி வேண்டாம், போங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை கண்டவர் தந்தை பெரியார். அந்த சுயமரியாதை தான் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல கொழுந்து விட்டு எரிகிறது. நேற்று அது இணையத்தில் எரிந்தது. ரைட்டா? ஒரு நீ வந்து மைக் கிடைக்குங்கிறதுக்காக எதையும் பேசக்கூடாது தம்பி. இப்போ அந்த தம்பி என்ன பேசுறாப்ல, போன ஜென்மம், இந்த ஜென்மம் இதெல்லாம் பேசுறாப்ல. போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் என்பது மாதிரிலாம் பேசுறான் அந்த பையன். ஏய், என்ன இது, என்னதுன்னு இப்போ நான் என்ன கேக்குறேன், இந்த ஜென்மத்துல உன் அறிவுல தீய வைக்க, கொல்கத்தாவுல ஒரு பெண் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டால் எல்லாமே கர்மா, எல்லாமே விதி அப்படின்னு நீ சொல்ற இல்ல. இப்ப இந்த பொண்ணு அப்ப வந்து போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டான்னு சொல்லுவியாடா? டேய், இந்த பொண்ணு வந்து போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டா, அதனால இந்த பொண்ணு வந்து இந்த ஜென்மத்துல பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டுட்டான், அதனால எவனும் போராட வேண்டாம், பாலியல் வல்லுறவு செஞ்சவனா கைது செய்ய வேண்டாம் அப்படி சொல்லுவியாடா? நீ நம்புற இல்ல, போன ஜென்மம் இந்த ஜென்மத்தை நம்புற இல்ல. அப்ப எந்த கொலை கொள்ளை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனே அடைச்சிருவான்? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு? எப்படி கர்மா அப்படிதான் நடக்க போகுது? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு நீதிமன்றம்? எவன்லாம் வெட்டி கொல்லப்படுறானோ அவன் வீட்டுக்கு எல்லாம் போய் சொல்லிடுவான், உன் புருஷன் போன ஜென்மத்துல இவனை வெட்டி கொண்டிருப்பான், அதனால இந்த ஜென்மத்துல இவன் வெட்டி கொள்றான். நீ வந்து போன ஜென்மத்துல இவன் ஆம்பளையா இருந்து உன்ன வந்து என்ன செஞ்சிருக்கான், பாலியல் வல்லுறவு செஞ்சு, கேட்கறதுக்கே கேவலமா இருக்குல்ல, சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசு. இப்படிலாம் பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்ல? அப்போ குறைந்தபட்ச அறிவு என்ன வேணும். அப்புறம் அடேங்கப்பா, தம்பி வந்து இன்னொரு அறிவை பிழிஞ்சு ஊத்திருக்காப்ல சார் எடுத்து. ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருந்தாங்களாம் மந்திரங்கள், ஏராளமான மந்திரங்கள் இருந்துச்சான். சரி, டேய், எந்த மந்திரத்தடா ஓலைச்சுவடியில் எழுதி வச்சான்? எந்த மந்திரத்தை ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தான்? அதன் பேரே என்னது? மந்திரங்களை ஓதுதல். ஓதுவதுன்னா என்னது? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு படிக்கல, என்னது அது? மந்திரங்களை எழுதி வச்சா சூத்திரம் படிச்சிருவான் அப்படின்னு சொல்லி எழுதியே வைக்கல. வேதங்கள் எழுதி வைக்கப்படல, பின்னால எழுதணும். பின்னாடி அதை கேட்டு எழுதுனாங்க. பின்னாட்கள், ரொம்ப பின்னாட்கள்ல அது சொல்லி சொல்லி வேதங்கள் முழுவதும் என்னவா தான் இருந்துச்சு, மந்திரங்களாக. அதனாலதான் மந்திர, அது என்னது, என்ன பண்ணுவீங்க, என்னமோ சொல்லுவீங்களாடா, மறந்து போச்சுன்னா, ஐயோ, உபநயனமா உபாசனமா என்னமோ சொல்லுவீங்களே, உட்கார்ந்து எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்து என்ன செய்யறது, ஒரு இடத்துல உட்கார்ந்து மந்திரங்களை சொல்றது, பாராயணம் அப்படி வச்சுப்போம். மந்திரங்களை பாராயணம் செய்வது. ஏன் பாராயணம் செய்யறாங்க? இப்பவும் வந்து மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத பள்ளிக்கூடங்களில் இதுல வந்து போய் பாடசாலைகளை போய் பாருங்க, ஒரு ஆசிரியர் மந்திரங்களை சத்தமாக சொல்லுவார். திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லி 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 மனப்பாடம் தான் செய்து கொள்ள வேண்டும். ஏன்? எழுதி வைக்க கூடாது. எழுதி வைத்தால் சூத்திரம் பார்த்துட்டான்னா தீட்டு, சூத்திரனுக்கு அது பேரக்கூடாது. இவர் ஏதோ ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்க, அதுனா திருக்குறளா? ஓலைச்சுவடியில மந்திரங்கள் எழுதி வச்சாங்களாம். இந்த பையன் சொல்றான். சரி, அதை வந்து யாரு அழிச்சு விட்டாலாம்னா வெள்ளக்காரன் வந்து அழிச்சிட்டானா. நான் என்ன கேட்கிறேன், வேத காலம் எப்பொழுது உள்ளது? அது கிமு இல்லையா? பிரிட்டிஷ் ஏரா எப்படா ஸ்டார்ட் ஆச்சு? அது கிபி 1800. வேத காலம் எப்ப? கிமுல உள்ளது. ஏதாவது குறைந்தபட்ச அறிவு இருக்கு? கிமு 1500 எங்க இருக்குது? கிபி 1800 எங்க இருக்குது?
வெள்ளக்காரன் வந்து அழிக்கிற வரைக்கும் அது எங்க போச்சு? சரி, வெள்ளக்காரன் வந்துதான் அந்த அந்த ஓலைச்சுவடில என்ன இருந்துச்சுன்னு அந்த தம்பி சொல்றான், மந்திரங்கள் இருந்துச்சாம். அந்த மந்திரங்களை வந்து சொன்னா அக்கினியா மேல இருந்து கொட்டுமா. அந்த மந்திரங்களை சொன்னா மேல இருந்து மழையா பொழியுமா. ஓலைச்சுவடி அழிஞ்சு போச்சான். சரி, நான் என்ன சொல்றேன், அதுவும் முன் ஜென்மத்து கர்மா. எப்படி அப்படி வச்சுக்கலாம்ல. இப்ப வெள்ளக்காரன் வந்து முன் ஜென்மத்துல என்னவா இருந்திருப்பான்? இங்க இருக்கக்கூடிய முனிவராகவோ வேத விற்பனராகவோ இருந்திருப்பான். உன் பார்வையில அப்படி வச்சுப்பான். ரைட். அவன் எழுதி வச்சத இவங்க எல்லாம் வந்து அழிச்சுட்டாங்க முற்பிறவில. இப்ப இவங்க எழுதி வச்சத வெள்ளக்காரன் வந்து அழிச்சுட்டான். எப்படி நல்லா இருக்கா கதை? என்ன டேய், இப்படி சொன்னா உனக்கு எவ்வளவு கடுப்பாகும்? ஏன்னா நீ தான் சொல்றிய, எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் முற்பிறவிக்கு ஏத்த மாதிரி தான் திருப்பி ரியாக்ட் ஆகுதுன்னா அப்படித்தானே? இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு காலம் உலகம் எங்க போயிட்டு இருக்குது, விஞ்ஞானம் எங்க போய்கிட்டு இருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். விண்கலத்தில இருந்து அங்க விண்வெளி வீரர்களோடு விண்கலம் வருகிறதா இல்ல வெறுமன வருதான்னு பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு இங்க யாரும் எதிரி அல்ல. ஈவன் தந்தை பெரியார் உட்பட நல்லா புரிஞ்சுக்க. அது அவர்களுடைய நம்பிக்கை நம்பினார். அவர் அதுல அவருக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஆன்மீகவாதிகளின் நம்பிக்கையில அவர் குறிக்கிடல. அதனாலதான் குன்றக்குடி அடிகளாரோட அவர் என்ன செய்தார்? அன்பாக இருந்தார். ஆனா உங்களை மாதிரி பிற்போக்குத்தனங்களையும் மடத்தனங்களையும் மூடத்தனங்களையும் பழமைவாதத்தையும் விதைப்பத ஆன்மீகம் என்ற பெயரில் விதைப்பத ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மந்திரங்கள் போட்டா பறந்து போவாங்களாம். மந்திரங்கள் மூலம் அந்த காலத்துல பறந்து போயிருக்கிறாங்க. வெல் அண்ட் குட். ராமர் எதுக்கு பாலம் கட்டி போனாரு? சொல்லணும்ல. மந்திரங்கள் மூலம் பறந்து போனாங்கன்னா ராமர் ஏன் இங்கிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டி சென்றார்? அப்ப ஏதாவது ஒண்ணுக்கு வா, ஒரு வழிக்கு வாங்குற. நான் என்ன சொல்ல, எதுவுமே நாங்க எழுதி வச்சு பேசுறது இல்ல, நீ எழுதி வச்சு சொல்றதுல தான் நாங்க கேட்கிறோம். இல்லையா? ஒரு குறைந்தபட்ச அறிவின் நாணயமின்றி எதையாவது பேசணுங்கிறதுக்காக என்ன செய்யறது? இதுல வந்து இப்ப நேத்து வேற ஒரு தனியார் யூடியூப்ல பார்த்தேன். இந்த பையன் வந்து ஏதோ நான் அன்னதானம் பண்றேங்கிற பேர்ல ஏதோ இதுக்கு இந்த நான் யோகா சொல்லித்தரேன், ஏதோ இந்த மாதிரி தியானம் சொல்லித்தரேன்னு கிளம்பி இருக்கான். ஒண்ணுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வசூலிக்கிறான். வசூலிச்சா அது ஒரு பெருந்தொகை வருது. அந்த நெறியாளர் கேட்கிறாரு, யோ இவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறியான்னு. நான் கட்டணம் வசூலிச்சு அன்னதானம் செய்யறேங்கிறான். எங்க எதுனா வரீங்க டிசைனா? ஒரு குறைந்தபட்சமான ஒரு அறிவு நாணயம் இருக்கிறவர் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அருமையா ஒரு ஆசிரியர் வந்து துணிந்து எழுந்து இன்றைக்கு அந்த ஆசிரியருக்கு ஒரு பெரிய சல்யூட். அவருக்கு வந்து நம்ம கைதட்டணும். அந்த ஆசிரியர் எழுந்து கழிக்கிட்டார், யோ என்னையா உளறிக்கிட்டு இருக்கேன்னு. என்ன பண்றாங்க அந்த ஆசிரியர் எதுவும் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு கவர்மெண்ட் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு காவல்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் அன்போடு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த அரசு நீங்க அவர் குறுக்கிட்டார்ல, அரசு ஊழியர் ஒருவர் குறுக்கிடுகிறார், ஆசிரியர் ஒருவர் குறுக்கிடுகிறார். அந்த ஆசிரியரை இவன் என்ன செய்யறான், அங்க போயிட்டு அவர் பிரிமிசஸ்க்குள்ள போயிட்டு அந்த ஆசிரியரை கேட்கறான், நீ யாரு, உன் பேர் என்ன, உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன சார், எதுக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை அவர் பேரு ஸ்டீஃபனோ சாமுவேலோ ஒரு அப்துல்லாவோ இருந்தா முடிஞ்சு போச்சு இந்த பஞ்சாயத்து. அவன் பேர் கேட்கறது அதுக்குதான். பேரை கேட்டு அவரோட விவாதத்துக்கு போறான், அவரோட சண்டைக்கு போறான். நீ யாரும் அதை கேட்கறதுக்குங்கிறான். டேய் வாயில ஏதாவது வந்துட போகுது. அவர் தாண்டா கேட்பாரு. அவர் அரசால் நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர். நியாயமா நீ தாண்டா போய் இதெல்லாம் பேசக்கூடாது. உன்னை கூப்பிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் முக்கியம். இப்ப இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கு வந்து தெளிவா சில விஷயங்களை பேசிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். நம்ம அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு குறித்து எல்லோருக்கும் ஏற்பட்ட உணர்வு தான் முதலமைச்சருக்கும் எனக்கும் ஏற்பட்டது. அதனால ஏதோ வந்து சூப்பரா பேசினாரு இந்த தம்பி அப்படின்னு அமைச்சரும் நினைக்கலங்கிறத கிளாரிட்டி வந்துருச்சு. அவர் இதை எங்க போய் சொல்லியிருக்காரு, அந்த பள்ளியில அந்த மாணவிகள் முன்னாடி போய் பேசிட்டாரு. உங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு கோபம் வந்துச்சோ அதான் எனக்கும் வந்ததுன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறார். எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்குங்கிறார். இந்த விவகாரத்தில் யார் இப்படி ஒரு பூமரை கூட்டு கொண்டு வந்து பேச வச்சாங்க அப்படிங்கறதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். விளக்கம் கேட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு நாள் டைம் கொடுத்திருக்காங்க, விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இந்த விளக்கம் கேட்கப்பட்டு அவர் மீது துறை ரீதியிலான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாடமாக இருக்கும். நீங்க உள்ளபடியே நேத்திலிருந்து அன்பில் மகேஷ் அவர்களை குறிவைத்து கடும் தாக்குதல்.
நேத்துல இருந்து. அது ஒரு விதத்துல வந்து என்னன்னா, இதான் தமிழ்நாடு இப்படிதான். அவன் தூக்கி கொண்டாடுற அந்த சித்தாந்தத்திற்கு பாதிப்பு என்றால், அவன் யாரா இருந்தாலும் என்ன செய்வான்? வந்து சண்டை போடுவான். யாருன்னு பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும். அது பெரியார், கலைஞர், அண்ணா, கலைஞர் எல்லோரும் விதைத்து சென்ற விதை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று. மகிழ்ச்சி. ஆனா இன்னொரு பக்கம், இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிநாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? மாணவர்களை அழைத்து சென்றார். அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் கூட்டு போன முதல் கல்வி அமைச்சர் யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த தமிழ்நாட்டுல பெரும்பாலான பள்ளிகள்ல இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய தரம் வேற ஒரு தளத்துக்கு நகர்ந்திருக்குது. எனக்கு தெரியல அவருக்கு சரியா பிஆர் பண்ண தெரியலையோ என்னமோ தெரியல. ஏன்னா பல பாசிட்டிவ் அம்சங்கள் எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இப்போ 2 வருஷமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா போன வருஷமும் அது நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம்லாம் நடந்துச்சு. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11th 12க்கும் போகாம, ஐடிஐக்கும் போகாம, டிப்ளமோக்கும் போகாம யாரெல்லாம் இருக்கிறான்னு லிஸ்ட் எடுத்துறாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்ச பையன் ஏதோ ஒரு இடத்துல அந்த 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 பையன் எங்க என்ரோல்மெண்ட் ஆயிருக்கிறான்? யாரு இந்த இதுவரைக்கும் எந்த அரசு செஞ்சது? இந்த அரசு செய்யுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்றார். ஏதாவது ஒண்ணுல அவன் போயிருக்கணும். எதுலயும் அவன் போகலைன்னா, அவன தேடி யார் போறா? தமிழ்நாடு அரசும், கல்வித்துறை அதிகாரிகளும், கல்வித்துறை அவன தேடி போகுது. ஏன் போல? எதுக்காக போல? ஃபெயிலா போயிட்டான்னா திருப்பி வா படி. இல்ல பாஸ் ஆயிட்டான்னா அடுத்தது போ. ஏன் போகல? அடுத்தது என்ன செய்யணும் என்பதை வீடு தேடி சென்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் பாராட்டத்தக்க அம்சங்கள். சோ நேற்று நடந்த அந்த என்ன சொல்றது? ஒரு பெரும் தவறு, பெரும் பிழை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அவர் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பது உள்ளபடியே அந்த சித்தாந்தத்தில் வேல் பாய்ச்சப்பட்டதோ அப்படிங்கிற கடும் கோபத்திலும் சீற்றத்திலும் நியாயமான சீற்றம் அந்த சீற்றத்திலும் இருந்தவர்களுக்கு இது ஒரு ஆறுதலான செய்தியை நிச்சயம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். யார் எதை பேசினாலும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. இதோட இன்னைக்கு நேத்து இன்னொன்னு சொன்னார். அந்த இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு அசோக் நகர் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த எதிர்த்து பேசிய ஆசிரியர் இருக்கார் இல்லையா? அந்த ஆசிரியரை கொண்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. எதிர்த்து பேசிய ஆசிரியரை அழைத்து அருகில் உட்கார வைத்து அவருக்கு பாராட்டு. நீங்க அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க இது வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. நான் திருப்பி கம்பேர் பண்ணல. ஒருவேளை அதிமுக ஆட்சியா இருந்தா, ஒருவேளை பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலமா இருந்தா, இப்ப எதிர்த்து பேசின ஆசிரியர் வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சிருப்பான். இல்லையா? சோ ஒரு பள்ளியில் தவறு நடக்கிறது. ஆனால் அந்த தவறை தட்டி கேட்ட ஆசிரியரை ஒரு அமைச்சர் நேரில் வந்து அடுத்த நாள் பாராட்டுகிறார். அதே பள்ளியில் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார், பகுத்தறிவை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அது உள்ளபடியே மகிழ்ச்சி தரக்கூடியது. இது இன்னொரு படி மேல முதலமைச்சர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதான் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறார். நான் உங்களுக்கு வாசிடுறேன். மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாட நூல்களில் இடம்பெற்றுள்ளன. அறிவியல் சிந்தனை எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக் கூற முடியும். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால இனிமே இந்த மாதிரி பூமர்களுக்கு எல்லாம் வேலை இருக்காது. பள்ளிக்கல்வித்துறை அதை வந்து சரியா செய்யும் அப்படிங்கறதான் சொல்லிட்டு கடைசியா ஒரு இதுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு? இது போல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது இல்லையா? இதை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன். யார் போகணும், என்ன பேசணும், என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிறத வகுத்து ஒரு வழிமுறைகள், ஒரு கைடு ஒண்ணு கொடுத்துருங்க. கைட்லைன் ஒண்ணு கொடுத்துருங்க. இப்படிதான் பண்ணணும். ஒரு ஸ்கூல்ல இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இவங்க தான் பேசலாம், இவங்க பேசக்கூடாதுன்னு ஒரு வழிமுறைகள் அதையும் கொடுப்பதற்கு ஆணையிட்டுள்ளேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன். அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் வே அதாங்க அந்த பாத் அதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கான பாதையாக இருக்கும் அப்படிங்கிறத முதலமைச்சரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். சோ இது ஆறுதலையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது.
நடந்த தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நடந்த தவறுகளுக்கு யார் பொறுப்போ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இனி இதுபோல் தவறுகள் நடக்காது என்பதை உத்தரவாதப்படுத்தியிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த சந்தடி சாக்குல சைடு கேப்ல இது கொஞ்சம் வன்மத்தை கக்குன ஒரு கூட்டத்தையும் பார்க்க முடிஞ்சது. வன்மம்னா அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் வன்மத்தை கக்கிய கூட்டத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த வன்மத்துக்கெல்லாம் வழியே இல்லாம இன்னைக்கு காலையில போய் அவரு ரொம்ப சிரமப்படாதீங்க, நீங்க எனக்கு எந்த பெயிண்டும் அடிக்க முயற்சிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை உடைத்து விட்டு வந்திருக்கிறார். சோ சித்தாந்தத்தில் உறுதியாக நின்று கண்டித்த, சீற்றத்தோடு எதிர்த்த அத்துணை தோழமைகளுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். இதாண்டா சாக்குன்னு சந்தடி சாக்குல எங்களோட சேர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக வன்மத்தை கொட்டிய சங்கிகளுக்கும் சங்கிகளின் பி டீம்களுக்கும் சரியா ஆழ்ந்த அனுதாபங்கள் என்பதை சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.